சமீபத்துல அதர்வாவோட நடிப்புல வெளியான திரைப்படத்துல குழந்தைய மாத்தி வச்சு அதனால ஹீரோ ஒரு பெரிய திருட்டு கும்பலோட முகத்திரைய வெளியே கொண்டு வந்திருப்பார். இப்ப அந்த படத்துல வர கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு சம்பவம் ஹைதராபாத்ல நடந்திருக்கு. ஹைதராபாத்ல ரூபாய் 90,000க்கு வாங்கப்பட்ட குழந்தைய 35 லட்சம் ரூபாய்க்கு ஒரு தம்பதியினருக்கு வாடகத்தாய் மூலமா பிறந்த குழந்தைன்னு சொல்லி விற்கப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. இந்த சம்பவம் தொடர்பா இப்ப நம்ம விரிவா பார்க்கலாம். முதல்ல கடந்த 2024ஆம் ஆண்டு ராஜஸ்தானை சேர்ந்த தம்பதி குழந்தை பெற ஆலோசனை செய்யறதுக்காக செகந்திராபாத்ல இருக்க யூனிவர்சல் சிருஷ்டி கருவுறுத்தல் மையத்தை அணுகியிருக்காங்க. அப்ப அந்த மருத்துவமனையில இருந்த டாக்டர் நர்மதா அப்படிங்கிற மருத்துவர் அந்த தம்பதிக்கு வாடகத்தாய் முறையை தேர்வு செய்யவும் பரிந்துரை செஞ்சிருக்காங்க. வாடகத்தாய் மூலமா குழந்தை பெற அந்த தம்பதி கிட்ட இருந்து கிட்டத்தட்ட 35 லட்சம் ரூபாய் கட்டணமா வசூல் செய்யப்பட்டும் இருக்கு. தொடர்ந்து அந்த தம்பதி மருத்துவ நடைமுறைகளுக்கு விசாகப்பட்டினம் பிரான்ச்சுக்கு அனுப்பியும் வச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா மருத்துவமனையில வாடகத்தாய் ஏற்பாடு செய்யப்படும்னோ அவங்களுடைய கரு மாற்று அறுவை சிகிச்சை செஞ்சு கரு உருவாக்கப்படும்னோ உறுதியோட சொல்லியும் அனுப்பி வச்சிருக்காங்க. தொடர்ந்து கடந்த 9 மாசமா கவுன்சிலிங், அப்புறம் சிகிச்சை, அப்புறம் வாடகத்தாய் பராமரிப்புன்னு பல முறை பணமும் செலுத்தியிருக்காங்க இந்த தம்பதி. இதுக்கிடையில வாடகத்தாய் பத்தின எந்த தகவலும் தம்பதி கிட்ட சொல்லவும் இல்லை. 9 மாசத்துக்கு அப்புறமா தம்பதி கிட்ட வாடகத்தாய்க்கு சி செக்ஷன் பண்ணியிருக்கோம், இன்னும் ஒரு 2 லட்சம் ரூபாய் செலவாகும் அப்படின்னு சொல்லி அந்த தம்பதி அதையும் கொடுத்து அதுக்கப்புறமா அந்த தம்பதி கிட்ட ஒரு ஆண் குழந்தையும் கொடுக்கப்பட்டிருக்கு மருத்துவமனை தரப்புல இருந்து. தொடர்ந்து தம்பதி கிட்ட குழந்தையோட பிறப்பு சான்றிதழ் உட்பட எல்லா போலி ஆவணங்களையும் கொடுத்திருக்காங்க அந்த மருத்துவமனை நிர்வாகம். அந்த ஆவணங்களை சரிபார்த்த தம்பதி குழந்தையோட டிஎன்ஏ அறிக்கையும் கேட்டிருக்காங்க. அதுக்கு டிஎன்ஏ சோதனை எடுக்கல, ஆனா இது உங்க குழந்தை தான், எல்லா மருத்துவ முறையும் சரியாதான் செஞ்சிருக்கோம்னு ரொம்ப உறுதியா மருத்துவமனை தரப்புலையும் சொல்லியிருக்காங்க. தம்பதியிடம் வழங்க மறுத்ததுனால இப்போ அவங்க ஒரு பக்கம் லைட்டா சந்தேகமும் அடைஞ்சிருக்காங்க. அதாவது டிஎன்ஏ ரிப்போர்ட் கேட்டு ஏன் இவங்க கொடுக்கல அப்படிங்கிறதுனால ஒரு குழப்பத்தை அடைஞ்சிருக்காங்க அந்த தம்பதி. இதனால என்ன பண்ணியிருக்காங்கன்னா அடுத்தபடியா அவங்களுடைய தரப்புல இருந்து, அதாவது அந்த தம்பதியோட தரப்புல இருந்து குழந்தைக்கு ஒரு டிஎன்ஏ டெஸ்ட்டை எடுத்திருக்காங்க. டெல்லி வசந்த் குஞ்ச் தடவியல் ஆய்வகத்துல தான் இந்த குழந்தைக்கும் அப்புறம் தந்தைக்கும் டிஎன்ஏ பரிசோதனையை செஞ்சிருக்காங்க. அந்த பரிசோதனையில குழந்தைக்கும் அந்த தம்பதிக்கும் எந்த மரபணு தொடர்பும் இல்லை அப்படின்னு பரிசோதனை முடிவும் வெளியே வந்திருக்கு. இதனால அதிர்ச்சி அடைஞ்ச தம்பதி என்ன பண்ணியிருக்காங்க, மருத்துவர் நர்மதா கிட்ட இது குறித்து கேட்டப்ப ஆரம்பத்துல தம்பதியை சமாளிக்கிறதா நினைச்சு ஒரு சில பொய்களை சொன்னவங்க அடுத்த கட்டம் முடியாம போனதுனால மிரட்ட ஆரம்பிச்சிருக்காங்க.